சந்தர்ப்பத்தில் அவருடைய தோழர்களோடு கதைத்து கொண்டிருக்கின்ற போது அனைத்து தோழர்களும் சந்தோஷமாக கதைத்து அவருடைய சுகதுக்கங்களை பரிமாறிக்கொள்கின்ற போது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மாத்திரம் எதுவுமே பேசாமல் இருக்கின்றார்கள். இதனை அவதானித்த அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், அமீருல் முஃமினீனே, ஏன் நீங்கள் எதுவும் கதைக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், இல்லை, நான் மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்தேன். அங்கு சுவர்க்கவாதிகள் ஒவ்வொருவரும் கூடி சந்தோஷமாக கதைத்து கொண்டிருக்கின்ற காட்சியை நான் நினைத்து பார்த்தேன். அதேபோன்று இந்த உலகத்தில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நாள மறுமையில் நரகத்தில் ஒன்று கூடுகின்ற போது அவர்களுடைய கூச்சலையும் வாழ்க்கை குறித்து அவர்கள் படுகின்ற வேதனையையும் வாழ்க்கை குறித்து அவர்கள் நொந்து கொள்வார்கள். இப்படி அவர்கள் நரகத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எண்ணி நொந்து கொள்கின்ற அந்த காட்சியை எண்ணி பார்த்தேன். எனவே சுவர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிக்கின்றவர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற அந்த துவாவோடு அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாதிகளையும் நரகவாதிகளையும் நான் எண்ணி அஞ்சினேன். எனவே எனக்கு பேச்சு வரவில்லை, அதனை எண்ணி நான் அழுகின்றேன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கின்ற போதும் கூட வாழ்க்கையின் நோக்கம் உலகத்தில் மாத்திரம் சந்தோஷமாக இருப்பதல்ல. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பது போலவே எங்களுடைய வாழ்க்கையில் மறுமையில் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு தகுதி பெறுவோமா? அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்துட்டு நாளை மறுமையை அடைகின்ற போது அங்கு நட்பாக்கியங்களை பெறக்கூடிய கூட்டத்தினர்களுள் ஒருவராக இந்த கூட்டத்தையும் இறைவன் ஒன்று சேர்த்து வைப்பானா என்ற அந்த கேள்வி வருகின்ற போது எனக்கு எனது அழுகையை அடக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட மறுமையை, சுவர்க்க வாழ்க்கையை, நரக வாழ்க்கையை, அந்த இடத்தில் வாழ்க்கையின் நோக்கத்தை தங்களுடைய தோழர்களுக்கு கற்பித்த உன்னதமான ஒரு மனிதராக ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள்.